50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் உள்ள போனவன விசா இல்லாம வாங்கன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. அப்போ அதுக்கு விசா இருக்கணும், அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதை தான் ரெகுலேட் பண்றாங்க நமது மத்திய அரசு, மோடி ஐயாவுடைய கவர்மெண்ட். நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய திராவிட மாடலா இருக்கட்டும், காங்கிரஸ், லெப்ட் விங் பார்ட்டிஸ் எல்லாருமே இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு இஸ்லாமியர்கள் வரவேற்கிறார்கள். வக்ஃப் போர்டுக்கும் அதே மாதிரி தான். அதாவது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கக்கூடியது ஒன்னு ஆர்மின்னு சொல்றாங்க, இன்னொன்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, மூன்றாவதாக வக்ஃப் போர்டை சொல்றாங்க. அப்போ வக்ஃப் போர்டு வச்சிருக்கக்கூடிய நிலங்கள், அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் இஸ்லாமியர்களுக்கு தகுந்த முறையில் செலவிடப்படுகிறதா, போய் சேருதா, அவங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒரு தனிப்பட்ட ஒரு சில பேர் அதை ஆண்டுகிட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தடை செய்யணும், உறுப்பினர்களாக பெண்கள் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை மத்திய அரசு பண்ணியிருக்கு. அதற்கு முழு வரவேற்பை இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம வக்ஃப் போர்டுக்கு அவர்களுடைய சொத்தை நாம எடுக்க போற மாதிரி ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளும் திராவிட மாடல்களுக்கும் இதெல்லாம் தெரியும். மக்களுக்கு இதை பத்திய நல்ல புரிதல் இருக்குன்றதுதான் உண்மை.